இணையவழி சூதாட்டம் காரணமாக தமிழகத்தில் நிகழ்ந்துள்ள உயிரிழப்பு 87ஆக அதிகரித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இணையவழி சூதாட்டத்துக்கு தடை பெறுவதில் தமிழக அரசின் நிலை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி வட்டம் மிட்னாகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்ற இளைஞர் இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் அவரது குடும்பம் கடனுக்கும் வறுமைக்கும் ஆளானதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனைவி வெண்ணிலா கடன் வாங்கியும் இணைய வழியில் சூதாடியுள்ளார். அதனால் ஒருபுறம் கடன் அதிகரித்த நிலையில் மறுபுறம் வறுமையால் குடும்பம் நடத்த முடியாமல் தவித்த வெண்ணிலா ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இணையவழி சூதாட்டம் அதை விளையாடுபவர்களை மட்டுமின்றி குடும்பத்தையும் அழிக்கும் என்பதற்கு இதுதான் சான்று. இணையவழி சூதாட்டத்தின் காரணமாக நிகழும் தற்கொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வெண்ணிலாவின் தற்கொலை கடந்த 3 மாதங்களில் நிகழ்ந்த 10ஆம் தற்கொலையாகும். திமுக அரசு இயற்றிய இணையவழி சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு மட்டும் கடந்த 1½ ஆண்டுகளில் 27 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இதுவரை 87 பேர் இணையவழி சூதாட்டத்தால் உயிரை இழந்துள்ளனர். இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வதும் அதன் மூலம் தற்கொலைகளை தடுப்பதும் இயலாத காரியமல்ல. இணையவழி சூதாட்ட தடை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக தடை பெறுவது சாத்தியமில்லை என்றால் இணையவழி ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களை தடை செய்வதற்காக புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தமிழக அரசு சலனமின்றி இருக்கிறது. இணையவழி சூதாட்டத்தால் நிகழ்ந்த தற்கொலைகளில் 77 உயிரிழப்புகள் திமுக ஆட்சியில்தான் நிகழ்ந்துள்ளன. அதனால் இணையவழி சூதாட்ட தற்கொலைகளை தடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திமுக அரசுக்குத்தான் உள்ளது. இணையவழி சூதாட்டம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து 15 மாதங்களாகின்றன. ஆனால் இதுவரை தமிழகத்தின் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இத்தகைய சூழலில் இணையவழி சூதாட்டத்தை தடை செய்யும் விஷயத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? உச்சநீதிமன்றத்தை அணுகியோ புதிய சட்டத்தை இயற்றியோ ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கப் போகிறதா அல்லது தற்கொலைகள் தொடரட்டும் என்று வேடிக்கை பார்க்கப் போகிறதா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.